ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம கில்லார் காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே கட் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ வாங்க உங்களுக்கு எல்லாமே எப்படி செய்கிறாங்கன்னு நான் மேக் பண்ணி காமிக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் விறகு பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பற்ற வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இது மாதிரி பிரியாணி செய்யணும்னா அண்ணனை கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தக்காளி, புதினா, அப்புறம் தயிரெல்லாம் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டாங்க. அப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ எடுத்தாங்க. ஸோ ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ நல்லா அலிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ நல்லா ஆனியன்லாம் போட்டு நல்லா வெதிக்கணுங்க. வெதிக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற இருக்கும் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தோங்க. மசாலா அல்டிமேட்டாக போட்டு நாங்கள் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக கொடுத்து. ஸோ உங்களுக்கு இதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ப்ரௌனிஸாக வரணுங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவு பார்த்தோன்னா ஆயிலு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் நல்லா ப்ரௌனாக ஒரு இருக்கும். நல்லா கொதிக்க இது பண்ணி வச்சுருங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் தான் லைட்டாக வீட்டுக்கு பிரியாணி செய்வாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா விறகு வச்சு நம்ம ஊரில் எப்படி பிரியாணி ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸோ நான் இது எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நல்லா கொதிக்க ப்ரௌனிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் போட்டு வேணும் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி, நம்மளுக்கு மெயினாக தக்காளி தான். அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா விதைக்க பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கணுங்க. ஸோ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கனு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் டேஸ்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 6 கிலோ அரிசி நாங்கள் போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா சிக்கன் கொதிக்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருந்தோங்க. அந்த தக்காளி அரிஞ்சு வச்சோம்ல, தயிர் எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அதனால் தக்காளி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுக்கிடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் பிரியாணி எப்படி செய்யுது சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா சும்மா குக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தான் எப்பவுமே குக் பண்ணுவார். ஸோ அப்படியே தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் அரிசியெல்லாம் கழுவிட்டு அந்த அரிசியை நம்ம நல்லா அழிச்சிட்டு ஒரு 2 டைம்ஸ் அழிச்சனா போதாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா கொதிக்க என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் அரிசியை எடுத்து ஊற்றுறோங்க. அவ்வளோதான், அரிசியை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் பிரியாணி மேலே பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிக்க இது ஆகணும். டம் போட்டு வச்சிடணும். நம்ம இவ்வளோ தான் நம்ம டம் போடுறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிரியாணி. ஸோ அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டம் போட்டுடலாம். மேலே அந்த கறியெல்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டியோன்னு ஒரு குண்டாவை வச்சேன்னா டம் ஆயிரும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐயோ வேற லெவலில் இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேற லெவலில் இருந்தது. உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி எப்படி செய்யணும் சொல்லிட்டு, நல்லா இருக்கா இல்லையா சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா எடுத்து கழுவிட்டாரு. ஸோ ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்ட வேற லெவலில் இருந்தது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நிறைய வீடியோ வரும் உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாடா, see you.